பாண்டிய ஸ்டோர் டுடே எபிசோட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. குமுதி எந்திரிச்சாங்க. எங்க டைம் ஆயிடுச்சுங்க அப்படின்றாங்க. ஆமாம் இல்லை தீபாவளி வாழ்த்துக்கள் குமுதி அப்படின்றாங்க. என்னங்க என்ன காலையில் எழுந்த உடனே எனக்கு வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, ஏன் இப்போ நான் வாழ்த்து சொல்றது உனக்கு ரொம்ப தப்பாக போயிடுச்சா என்ன அப்படின்றாங்க. இல்லைங்க அது வந்து அப்புறம் எதுக்காக நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, இல்லை இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. அதுக்கப்புறமா தீபாவளி வாழ்த்துக்கள்ங்க உங்களுக்கு ஒன்றுவாங்க அரிசின்ட்டு எல்லாருமே ஒவ்வொருத்தராக போயிட்டு ரூம் கதவை தட்டி எழுப்பிட்டு இருக்காங்க. எல்லாருமே எழுந்துட்டு இருக்காங்க. ஆனால் மீனை மட்டும் எந்திரிக்கிறதுல ஐயோ ரொம்ப டயர்டாக இருக்குது, ஏன் அந்த தீபாவளி டக்குன்னு எந்திரின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக எழுந்துடுறாங்க. எல்லாரும் எழுது எல்லாருமே ரெடியும் ஆயிடுறாங்க. ஆனால் மீனை மட்டும் ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்காங்க. என்ன இன்னும் மீனாவை காணும், நான் போய் அக்கா எழுப்புறேன்னு சொல்லிட்டு ராஜி வராங்க. அதுக்கப்புறம் அக்கா அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் வரவங்க என்ன ராஜி அக்கா தீபாவளிக்கா இன்னைக்கு எல்லாரும் எந்திரிச்சு ரெடி ஆகிட்டாங்க, ஆனால் நீங்கள் இன்னும் எந்திரிச்சு ரெடி ஆகாதே இருக்கீங்க. ஆமாம் இல்லைன்றாங்க. என்னக்காச்சு இல்லை அசந்து தூங்கிட்டேன்றாங்க. சரி நான் உடனே அவனையும் எழுப்புறேன் ரெடி ஆகிட்டு வரேன். என்ன மீனா இன்னும் இல்லையா அப்படின்ட்டு அவங்களுடைய அர்த்தம் சொல்றாங்க. சாரி அத்தி என்னமா இப்போ தீபாவளி நாளில் கூட இப்படியெல்லாம், சரி சீக்கிரமா வாங்கன்றாங்க. சரிங்க அத்தனுவாங்க. எங்க டைம் அடிச்சு கேளுங்க அதுதானே மினி நான் சொன்னேன்னுவாங்க. சரி சரி எல்லாம் ரெடி ஆகிட்டாங்கன்ட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு டைம் அடிச்சுன்னு சொல்லிட்டு பூஜை ரூமுக்கு வராங்க. பூஜை எல்லாம் பண்ணிட்டு அவங்களுக்குன்னு வாங்கி வச்சிருக்கிற அந்த சாரி எல்லாம் கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே வந்து எடுத்துட்டு இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கவும் எல்லாரும் அதை பார்த்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ற அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கொடுத்துட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வராங்க. நல்லா இருக்குல்ல புது ட்ரெஸ், ஆமாம் உண்மையிலே நல்லா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மயில்கிட்ட வந்து நீங்கள் தீபாவளி வந்து வரும்போதெல்லாம் போய் படம் பார்ப்பீங்களா அப்படின்னு சில கொஸ்டின் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம்மா நான் கூட படம் பார்க்க போயிருக்கேன்றாங்க. எப்போ போயிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த மந்த் வயசு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இப்போ 10வது படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு இப்போ ஏஜ் வந்து இப்போ 30 அப்படின்றாங்க. இன்னும் 30 வயசு அடி அப்படின்னு குமுதி ஷாக் ஆகுறாங்க. இல்லை இல்லை எனக்கு 30 வயசு இல்லை, நீங்கள் சொன்னதை பார்த்தா கால்குலேட் பண்ண அவ்வளோதான் வருது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு 30 வயசெல்லாம் கிடையாதுன்றாங்க. நான் மாற்றி சொல்லிட்டேன்னு மறுபடியும் கால்குலேட் பண்ணி மாற்றி சொல்லிடுவாங்க. இதுதான் என்னுடைய ஏஜ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியா நீங்கள் ஏதாச்சும் காலையில் சரக்கு இது போட்டிங்களாக்கா, ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்க மீனா, இல்லை மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கீங்களே அதுதான் சரக்கு இது போட்டிங்களா இல்லையான்னு கேட்டேன் அப்படின்றாங்க. ஃபன் பண்ணுவோம்க்கா அப்படின்வாங்க. சரவணன் இருந்துட்டு இவன் நார்மலாக பேசுகிற மாதிரி பேசலையே, ஒரு மாதிரி பயத்தோடையும் பதட்டமாலாம் பேசிட்டு இருக்கா, இங்கே ஏதோ தப்பாக இருக்கு, இவ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட மறைக்கிறா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா இவ இப்படி பேசுறவளே கிடையாது, இன்னைக்கு இவ இப்படி பேசுறான்னா அப்போ இவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறா, இவங்களுடைய விஷயத்துக்கு பின்னாடி மறுபடியும் வேற ஏதோ விஷயம் மறைக்கிறா போல, கூடிய சீக்கிரத்தில் வந்து என்ன மறைக்கிறான்றதை கண்டுபிடிக்கணும்ட்டு சரவணன் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஏஜ் அதிகமாக இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக சரவணன் சும்மா விட மாட்டாங்க. அப்புறம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் போயிட்டு அதுக்கான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருடைய ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது, அத்தை எல்லாருக்கும் நல்லாவே செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு அடுத்த வீடியோவில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.